இன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. பாலும் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காஃபி தான் போடணும். கூட சாம்பிராணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி சாம்பிராணி பொடி, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு ஏற்றி பாருங்கள். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு காஃபி தாங்க போட்டுட்ருக்கேன். தம்பிக்கு கோல்டுன்றதுனால மால்ட்டும் கஞ்சிலாம் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் இன்றைக்கும் காஃபி தான் போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி ஸ்கூல் வந்து தம்பிக்கு ஆஃப் டே. ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனான். பார்த்து போயிட்டு வா. 8:30க்கெலாம் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock அளவுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மீன் எல்லாமே 100 ரூபா. மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி 12 o'clock தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மீன் குழம்புக்கும் வதக்கி விட்டுட்ருந்தேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்சுக்கு மாம்பழம், ப்ரௌனி, ஒயிட் ரைஸ், மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி மீன் வறுவல், லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் 6 o'clockலாம் தம்பியும் டியூஷனுக்கு கிளம்பிட்டான். எங்களுக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது. அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 8 o'clock ஆகிடுச்சி. அப்படியே தம்பியை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டும் வந்துட்டோம். மார்னிங் மீஷோலேருந்து 2 கொரியர் வந்துருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம உருளியாகவும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம பூ போட்டு அழகாக டெக்கரேஷனும் பண்ணலாம். 4 பீஸ் வந்திருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து ஷெல்ஃப் லைனர். கிச்சன் ஷெல்ஃப்காக வாங்கியிருந்தேன்.
ஹால்லேயும் வந்து இந்த ஷெல்ஃப் லைனர் தான் போட்டிருக்கேன் புத்தர்கிட்ட. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை, இட்லி, கெட்டி சட்னி, இட்லி பொடி. அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.